சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெறவுள்ள சர்வதேச மகளிர் தின விழாவில் பங்கேற்க வந்த அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்கள் என்ன நீங்க பதிவு பண்ணலாம்? வணக்கம் அருண். இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாநிலத்தில் தற்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற எதிர்க்கட்சி முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கழகத்தினுடைய வளாகத்திலே அமைக்கக்கூடிய நிறுவன தலைவர் புரட்சி இதே தெய்வம் டாக்டர் எம்ஜிஆர், இதே தெய்வம் டாக்டர் ஜே ஜெயலலிதாவுடைய சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். சென்னை பசுமை வழிச்சாலை இனப்பட்டு வந்து கொண்டிருந்த போது அவ்வை சண்முகம் சாலையில் தெரிந்திருந்த ஏராளமான மகளிர் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அவ்வை சண்முகம் சாலையை புள்ளிவிகிற அளவிற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மகளிர் அணியைச் சேர்ந்த நிர்வாகிகள் ஏராளமானோர் இங்கு குவிந்திருக்கிறார்கள். கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம் உள்ளிட்ட தமிழகத்துடைய பாரம்பரிய கலைகளினுடைய உற்சாக வரவேற்பு அவருக்கு அளிக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு மகளிரும் தங்களுடைய மகளிர் வாழ்த்துக்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவருக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று ரோஜா மலர்கள் ஒவ்வொரு மலர் சொத்துக்களையும் அவருக்கு கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழக அலுவலகத்தில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கேக்கினை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தன்னுடைய திருக்கரையால் அந்த கேக்கினை வெட்டக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் மகளிர் செயலாளர் வளர்மதி அவர்களுடைய முன்னிலையில் அந்த கேக்குகளை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு குடிந்திருக்கக்கூடிய மகளிரைச் சேர்ந்த நிர்வாகிகள் ஏராளமானோர் அவருக்கு மலர் குட்டுகளை கொடுக்கும் பிரம்மாண்டமான முறையில் அவர் வடிவமைத்திருக்கக்கூடிய சாக்லேட் மாலையை தற்போது அறிவித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உலக சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழக வளாகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகை விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழக வளாகத்தில் பிரம்மாண்டமான ஒரு உற்சாக வரவேற்பு தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருகிறது. மேடையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய மகளிருடைய சார்பிலே சாக்லேட் மாலையை கண்டு அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மகளிரும் தங்களுடைய எழுப்பால் சேரக்கூடியவர்கள். அப்படித்தான் இந்த கழகத்தினுடைய முதலமைச்சராக பொதுச் செயலாளராக இருந்து மக்களுடைய மனங்களிலே உண்டான பதவிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சி தலைவர் இதய தெய்வம் மற்றும் வலியுறுத்திய இந்த மகளிரை சார்ந்தவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் அவரோடு கீழ்நிலை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மகளிரையை சேர்ந்த நிர்வாகிகள் இந்த உற்சாக வரவேற்பின் மாலையை அவருக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது அதிமுகவின் பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பொதுச்சரங்களால் அந்த கேக்கினை வெட்டி அங்கு இருக்கக்கூடிய மகளிரையை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் குறிப்பாக வளர்மதி, குளோபல் இந்திரா, அதே போன்று மகளிருடைய இணை செயலாளராக இருக்கக்கூடிய கிருத்திகா மணியசாமி, முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய சர்வசார உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், கழக நிர்வாகிகள் மகளிரை சேர்ந்தவர்களுக்கு அந்த கேக்கினை வெட்டி அவருடைய திருக்கரங்களால் வழங்கி மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது 8 வருகளில் ஆணுக்கு இந்தியத்தின் விலைப்பள்ளி காணும் உள்ளீடு பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரியில் பெண்கள் நடத்த வேண்டும் என்கிற மகாகவி பாரதியினுடைய கூற்றுக்கு இணையாக இன்றைக்கு சமுதாயத்தினுடைய பெண்களுடைய வளர்ச்சிக்காக புரட்சி தலைவரின் இதய தெய்வம் அம்மா அவர்கள் பல்வேறு நலத்திட்டங்களை மக்களுக்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள். அப்படி அர்ப்பணிக்கப்பட்ட திட்டங்கள் ஏராளம் ஆயிரம் என்று சொல்லலாம். குறிப்பாக பெண் சிசுக்கொலையை தடுப்பதற்காக தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்தார்கள். பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். மகளிருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், மகளிர் சமுதாயத்தில் ஈடுபடுத்தக்கூடிய சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்வு காணுவதற்காக அனைத்து மகளிர் காவல் நிலையங்களை கொண்டு வந்தார்கள்.
பெண்கள் வீறு நடையோடு தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்காக பெண் கமாண்டோ படையை கொண்டு வந்தார்கள். பெண்களுடைய பணிச்சுமையை குறைத்திடுவதற்காக விலையில்லா மிக்சி கிரைண்டர் வழங்கக்கூடிய திட்டம், மின் விசிறி வழங்கக்கூடிய திட்டம், எப்பொழுதுமே அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்கிற அந்த கூற்றை மாற்ற வேண்டும். பெண்களுடைய வளர்ச்சிக்காக, பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட வேண்டும் என்பதற்காக பெண்களுக்கான பல்வேறு மகத்தான திட்டங்களை புரட்சி தலைவி இதயலிங்கம் டாக்டர் ஜெயலலிதா அவர்கள் பார்த்து மக்களுக்காக வழங்கினார்கள். அதனை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக தாலிக்கு தங்கம் வழங்கக்கூடிய திட்டம், ஏழை பெண்கள், ஏழை தாய்மார்கள் தங்களுடைய திருமணத்தின் போது தங்களுடைய பெண்களுக்கு திருமணம் நடத்துகிற போது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை, இன்னல்களை, கோயில்களை காப்பதற்காக இந்த மகத்தான ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டது. அம்மா குழந்தைகள் நல பரிசு பெட்டகம், குறிப்பாக இந்த அம்மா குழந்தைகள் நல பரிசு பெட்டகம் ஒரு கர்ப்பிணியாக இருக்கிற போது அந்த ஏழை எளிய மக்கள் அவருடைய பிரச்சனைகளுக்கு அவருடைய தேவையான பொருட்களை வழங்குவதற்காக இந்த ஒரு மகத்தான திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதே போன்று மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கக்கூடிய திட்டம், உள்ளாட்சி அமைப்புகளிலே பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு, பெண் கல்வியை ஊக்குவிப்பதற்காக ரொக்க பரிசு, நாட்டிலேயே முதன் முறையாக பெண்களுக்கு சானிட்டரி நாப்கின் வழங்கக்கூடிய திட்டம், கிராம பெண்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக விலையில்லா கறவை மாடுகள், வெள்ளாடுகள் வழங்கக்கூடிய திட்டம். இப்படி பார்த்து பெண்களுடைய வளர்ச்சிக்காக, தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக, பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பல்வேறு நல திட்டங்களை வழங்கியவர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள். அதை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி சாத்தியப்படுத்திய புரட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மகளிர் சுய உதவிக்குழு திட்டம், மகளிர் சுய உதவிக்குழு மூலமாக பெண்கள் தங்களுடைய வாழ்வியல் சார்ந்த முன்னேற்றங்களை அடைய வேண்டும், தாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை அவர்களே விற்பனை செய்ய வேண்டும், அம்மா மகப்பேறு சஞ்சீவி திட்டம், பெண்கள் உடல் எடை பரிசோதனை திட்டம், பெண்களுக்காக மகப்பேறு உதவி திட்டத்தின் கீழ் மருத்துவ உதவித்தொகையில் 12,000 இருந்து அந்த உதவித்தொகையை 18,000 உயர்த்தி வழங்கியது. பெண் அரசு ஊழியர்களுக்கு பேறுகால விடுப்பு 3 மாதத்திலிருந்து 9 மாதமாக உயர்த்தியது. பாலூட்டக்கூடிய தாய்மார்களுக்கு தனி அறை, குறிப்பாக ரயில் நிலையங்களிலே, பேருந்து நிலையங்களிலே, விமான நிலையங்களில் செல்கிற பெண்கள் தங்களுடைய குழந்தைக்காக இயற்கை அந்த பாலூட்டுகிற நிலையங்களுடைய சிக்கலை போக்குவதற்காக ஒரு தாயாக உணர்ந்து தமிழகத்துடைய பெண்களுக்கு தனி அறை பாலூட்டுவதற்காக ஒதுக்கிய மகத்தான திட்டத்தை செய்து கொடுத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். பள்ளிக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு மானிய விலையிலே 2 சக்கர வாகனங்கள் வழங்கும் திட்டம், அம்மாவுடைய பெயர் இன்ஷியலாக தாயுடைய முதல் எழுத்தாக பயன்படுத்தக்கூடிய திட்டம், மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்த காவலன் செயலி என்கிற காவல்துறையினுடைய மிகப்பெரிய திட்டம், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கிற 13 அம்சங்கள் கொண்ட பல்வேறு திட்டங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி மக்களுக்காக வழங்கியிருக்கிறார். அதனை நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக தற்போது அந்த தலைமை கழகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான கேக்கினை வெட்டியிருக்கிறார்கள். அந்த கேக்கினை வெட்டிய பிறகு அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு அவர்கள் தங்களுடைய திருக்கரங்களால் வழங்கியிருக்கிறார்கள். நலிந்த இருக்கக்கூடிய பெண்களுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு நலத்திட்டங்கள், தையல் இயந்திரம், அதே போன்று இஸ்திரி பெட்டி, சேலை, வேட்டி உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் அந்த ஏழை எளிய மக்களுக்கு அவருடைய திருக்கரங்களால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது வழங்குகிறார். அதே போன்று அதிமுக பொதுச் செயலாளர் அவர்கள் இந்த அங்கு இருக்கக்கூடிய மின் தகடு ஒன்று மகளுடைய மகளுடைய பாதுகாப்பு அம்சங்களுக்காக ஒரு சிறு நகடு ஒன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது திருக்கரங்களால் வெளியிட்டிருக்கிறார். அதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சர்வதேச மகளிர் தின விழாவை முன்னிட்டு அனைத்து மகளிருக்கும் எனது இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைத்து மகளிருக்கும் இதயபூர்வமான நல்வாழ்த்துக்கள். இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 15 ஆண்டு காலம் தமிழகத்திலே சிறப்பான ஆட்சி புரிந்தார்கள். இதே புரட்சி தலைவி அம்மார்கள் பெண்மணி. அவர்கள் பெண்மணியாக இருந்த காரணத்தினால்தான் அந்த 15 ஆண்டு காலம் தமிழக ஆட்சி காலத்திலே பெண்கள் ஏற்றம் பெற, பெண்கள் முன்னிலைப்படுத்தி பல்வேறு திட்டங்களை அறிவித்து அதை நடைமுறைப்படுத்தி அதனால் பெண்கள் ஏற்றம் பெற்றார்கள். தமிழகத்திலேயே இதே புரட்சி தலைவி அம்மா என்ற பெண்மணிதான்
பெண் முதலமைச்சராக அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்த சாதனை புரிந்தார்கள். பெண்கள் நாட்டின் கண்கள் என்று பெருமையோடு போற்றக்கூடியவர்கள். இன்றைக்கு பழங்காலத்தில் கூட பெண்களின் பெருமையை போற்றுகின்ற விதமாக நதிகளுக்கெல்லாம் பெண்களுடைய பெயர்களைத்தான் சூட்டப்பட்டது. கங்கா, யமுனா, கோதாவரி, காவிரி என்று நதிகளுக்கெல்லாம் பழங்காலத்திலேயே பெயர் சூட்டப்பட்டு பெண்களை பெருமைப்படுத்திய நாடு இந்திய திருநாடு. அதற்கு தமிழகம் எப்பொழுதுமே பெண்களை முன்னிலைப்படுத்தி பெருமைக்குரியவர்களாக போற்றப்பட்டவர்கள். இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெண் முதலமைச்சராக இருந்த காரணத்தினால்தான் பெண் சிசுக்கள் கொல்லப்படுவதை தடுத்து நிறுத்த தொட்டில் குழந்தை திட்டம் என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தார்கள். பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம், மகளிர் எழுத்தறிவு திட்டம் என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பெண்களை பாதுகாத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதேபோல் விலையில்லா சானிட்டரி நாப்கின் வழங்கும் திட்டம், பணிக்கு செல்லுகின்ற மகளிருக்கு மானிய விலையில் அம்மா இருசக்கர வாகனம் அம்மாவுடைய அரசாங்கம் தான் வழங்கப்பட்டது. அதே போல அம்மா குழந்தைகள் நல பரிசு பெட்டகம் வழங்கப்பட்டது. இன்றைக்கு ஏழை குடும்பத்திலே பிறந்த பெண்கள் பொருளாதார சூழலின் காரணமாக திருமணம் தடைபடுகின்ற சூழலை அறிந்து மாண்பு அம்மாவர்கள் திருமண உதவி திட்டம் 25,000 50,000 தாலிக்கு தங்க ஒரு பவுன் இந்தியாவிலேயே இன்றைக்கு ஏழை குடும்பத்திலே பிறந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள், மகளிர் சிறப்பு அதிரடிப்படை, அதேபோல கிராமப்புறத்தில் பெண்கள் பொருளாதாரம் ஏற்றம் பெற வேண்டும் என்ற அற்புதமான சிந்தனையின் மூலமாக அம்மா அவர்கள் அற்புதமான திட்டத்தை அறிவித்தார்கள். விலையில்லா கறவை மாடுகள், விலையில்லா ஆடுகளை கொடுத்து கிராம பொருளாதாரம் சீரும் சிறப்பாக வளர்ந்தது. குறிப்பாக பெண்கள் ஏற்றம் பெறுவதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினார்கள். அதே போல வேலைக்கு செல்லும் மகளிருக்கு பாதுகாப்பான விடுதிகள் கொடுக்கப்பட்டது. அதேபோல மகளிர் சுய குழு அதிகமாக உருவாக்கி அதிகமான நிதி கொடுத்து மகளிர் சொந்த காலிலே பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்றைக்கு மகளிர் சுய குழு தமிழகத்திலே உருவாக்கிய பெருமை அம்மாவை சார்பு என்ற இந்த நேரத்தில் தெரிவித்து, மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்த காவலன் கைபேசி செயல், இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து சாதனை படைத்தவர் இதை புரட்சி தலைவி அம்மா. அவர் ஒரு பெண்மணி. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெண்களை பாதுகாக்கக்கூடிய அரசாங்கமாக இருந்தது. இன்றைய தினம் சிறுமி முதல் முதியோர் வரை பாதுகாப்பு இல்லை. பெண்களுக்கு அறவாகவே பாதுகாப்பு இல்லாத ஒரு செயலற்ற அரசாங்கம் இன்று தமிழகத்திலே ஆண்டு கொண்டிருக்கிறது, வேதனை அளிக்கின்றது என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடுகின்ற இயக்கம் என்பதை ஆட்சி இருந்த காலத்திலே நாங்கள் சாதித்து காட்டிருக்கின்றோம். மீண்டும் 2026 பெண்களுடைய பேராதரோடு மீண்டும் தமிழகத்திலே அம்மாவுடைய அரசு அமையும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்து மிகச் சிறப்பாக எழுச்சியாக சர்வதேச மகளிர் தின விழாவை கழகத்தின் சார்பாக ஏற்பாடு செய்த கழக மகளிர் செயலாளர் முன்னாள் அமைச்சர் மரியாதை அக்கா வளர்மதி அவர்களுக்கும் அவருக்கு துணையாக நின்ற அவரோடு இணைந்து பணியாற்றிய அனைத்து மகளிர் நிர்வாகிகளுக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து மகளிர் சகோதரிகளுக்கும் எனது மனமார்ந்த உளமார்ந்த மகளிர் தின வாழ்த்து தெரிவித்து விடுபடுகின்றேன். நன்றி, வணக்கம். மக்கள்
முதல்வரே